ஒரு குட்டி ஸ்டோரி. ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த வாரம் சயின்ஸ் ஃபேர் காம்படிஷன் அப்படின்ட்டு டீச்சர் அனௌன்ஸ் பண்ண உடனேயே டீம் ஏ லீடர் தீபக் தன் நண்பர்களோட சேர்ந்து ப்ராஜெக்ட் பிளானிங் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. டீம் பி லீடர் இளங்கோ தன் நண்பர்கள் கிட்ட ஆன்லைன்ல நிறைய ப்ராஜெக்ட் ஐடியாஸ் இருக்கு, அதுல இருந்து ஒரு ஐடியாவை எடுத்து நம்ம ப்ராஜெக்டை சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட தீபக்கோட நண்பர்கள் தீபக் கிட்ட வந்து நாமும் அதே மாதிரி பண்ணிடலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு தீபக் வேண்டவே வேண்டாம், நேர்மையா நம்மால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்களோட சேர்ந்து கடினமா உழைச்சி அழகான ஒரு ப்ராஜெக்டை சரியான நேரத்துல செஞ்சு முடிச்சிடுறாரு. தீபக்கோட ப்ராஜெக்ட்ல ஒரிஜினாலிட்டியும் கிரியேட்டிவிட்டியும் இருந்ததுனாலேயே அவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கிறது. இது ரெண்டும் இல்லாததுனாலேயே இளங்கோவுக்கு எந்த ப்ரைஸும் கிடைக்கல. அது மட்டும் இல்லாம அந்த வருட கடைசியில வந்த ஆனுவல் டே ஃபங்க்ஷன்ல தீபக்குக்கு ஸ்பெஷல் ரெகக்னிஷன் அவார்டும் கிடைச்சது. தீபக் அவார்டை வாங்கிக்கிட்டு தன் நண்பர்கள் கிட்ட நாம செய்யற விஷயம் கஷ்டமா இருந்தாலும் நேர்மையோட அதை நம்ம செஞ்சா நமக்கு நீண்ட கால மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் அப்படிங்கிற மாரலை சொல்லித்தராரு. இப்போ குறளுக்கு போவோம். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். இறைவனின் திருவடிகளை சேர்ந்தவர்கள், அதாவது நல்லொழுக்கம் நேர்மை போன்ற தெய்வீக குணங்களை கொண்டு அறத்துடன் வாழ்பவர்கள் நீண்ட கால மதிப்பையும் மரியாதையையும் பெறுவார்கள். குறளை போற்றுவோம், மாறலை பின்பற்றுவோம். நன்றி.